காஞ்சிகேசன் பேசுகிறேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க. பண்ணேன் வெள்ளை திருத்தேன், அது கொஞ்சம் பிளாக் பண்ணேன், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹாப்பி வெட்னஸ்டே. இன்றைக்கி வந்து என் பெரிய டாக்டருக்கு பர்த்டேங்க இன்றைக்கி. அது ரொம்ப சந்தோஷமான இதுவாக இருக்குது. இது பர்த்டேன்னு பார்த்தா எங்கள் பெரிய அன்றைக்கி இன்றைக்கி தான் பர்த்டே. அதனால் 2 பேர் பர்த்டே ஒன்றா வருது. நமக்கு கோல்டு அட்டாக் ஆகிட்டுருக்குது, அதான் இருமினே வெளியே ஓட்டாங்க. வாமா மின்னல். ஹலோ வணக்கங்க. அது கோல்டா இல்லைன்னா ஹீட்டா எதுவும் தெரியலங்க. ஆமாம், இருமல் இருமல் இருமலுங்க. நிர்மா பவுடர் மாதிரி இருமல் சமாளிக்க முடியல. சரி கோல்டா இருந்தா இருக்கட்டும் அப்படின்ட்டு எங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்க, கத்திரிக்காவோட கருணக்கிழங்கு போட்டு வச்சுப்பா, கருணக்கிழங்கு கருவாடு போட்டு வச்சு குழம்பு வைங்க, ஹீட்டு கோல்டு எல்லாத்துக்குமே சரியா போயிடுனாங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புங்க. ஆமாம், முட்டை போட்டாங்க. ஆமாம், முட்டை குழம்புல போட்டால் அது ஒரு நல்லா இருக்கும். வச்சுட்டு அவ்வளோதான், சைட் டிஷ் அதுலேயே இருக்குது. தோசை அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாங்க சமையல். நல்லாயிருக்கும், இதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னிலேருந்து நான் ஒன்று ஆரம்பிக்கலாம். இனிமேல் இன்னிலேருந்து, அதாவது இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு ஆல் விஷஸ் பண்ணோம், நல்லபடியாக நல்லா ஜாலியாக இருக்கட்டும், என்ஜாய் அப்படின்னு இன்னிலேருந்து எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன். பார்க்கலாம், நாளைக்கு மறக்காமல் சொல்லணும். நீங்களும் நான் மறந்துட்டா கூட ஏன் சொல்லணும்னு கேளுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? அப்புறம் நம்ம வழக்கப்போல் கொஞ்சம் படிச்சுடுவோமா? நம்ம சாப்பிடும்போது இந்த ஒரு அதாவது சாதம் சிந்திடுறோம் கரெக்டாக. அந்த சோற்று பருக்க வந்து மதிப்பு நம்மளுக்கு தெரியாதுங்க. சும்மா சிதற விட்டு நம்பாட்டு போயிடும். அந்த மதிப்பு யாருக்கு தெரியும்னா, அது எடுத்துன்னு போகுது பாரு எறும்பு, அதுக்கு தாங்க தெரியும் அதனுடைய மதிப்பு. அந்த ஒரு சோற்று பருக்க எத்தனை எறும்புக்கு சாப்பாடு தெரியுங்கன்னா அதனுடைய மதிப்பு அதுக்கு தான் தெரியும் அப்படின்னு படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி இன்னொன்று, காலையிலேருந்து நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னென்னு, இனிமேல் தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதுவும் சூப்பர். ஏன்னா எல்லாத்துக்கும் எதுக்கு நம்ம யோசனை பண்ணி வேஸ்ட்டாக போகுது. அதனால் எதுக்கும் யோசனை நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். இன்னொன்று, வாய் செய்த தவறுக்கு கால்களுக்கு கொடுக்கும் தண்டனை தான் வாக்கிங். அதாவது இஷ்டத்துக்கு நம்ம கிடைக்குதே போட்டுக்கிட்டே இருந்தோன்னா உடம்பு ஊதிடும். டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் வாக்கிங் போங்க சரியாயிடும். வாக்கிங் தான் போகணும், ஒரு மணி நேரம் போங்க அப்படின்ட்டான். அதான் விஷயம். ஓகேவா? ஜாலியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய்.